ஹாய் மக்களே, எம்மா சுனிதா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தானே ப்ரோமோல எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் அந்த ஒரு ப்ரோமோ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரோமோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறதுக்காகவே வந்து விஜய் டிவி இந்த சீசன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் எவிக்ஷனாக இருக்கட்டும், இடையில நடந்த நிறைய விஷயங்களா இருக்கட்டும், ஹைப் ஏற்றுறதுக்காக வேண்டிய நடக்கிற மாதிரி தான் இருக்கு. பிளஸ் இந்த சுனிதா ஜாக்லினோட ஃபேர் இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியல என்னால். இவங்க வந்து ஸ்கிரிப்டா எதுவும் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சும்மா சும்மா அடிச்சுக்கிறாங்க. பட் சுனிதா வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாவே வந்ததுல இருந்தே ஜாக்லின் மேல கொஞ்சம் காண்டா தான் இருக்காங்க. எதனாலன்னு தெரியல. ஏன்னா வந்த அன்னைக்கு ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. வந்த அன்னைக்கே நீ வந்து ஒரு 7.5 கூட்டணியில இனிமே உனக்கு நான் 7.5 கூட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ப்ரோமோல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோ வந்து ஒரு கேமை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உமன்ஸ் வர்சஸ் மென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ஒரு கேம்ல என்ன இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, விளையாடுற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து தனியா பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, ஜாக்லின் வந்து சொல்றாங்க மணியை பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் மணி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து சொல்றாங்க. இந்த ப்ரோமோல வந்து சொல்றாங்க. ஸோ அதை வச்சு எல்லாருக்கும் மணி கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் மேட்ரு. ஸோ இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள்ல இருந்து ஒரு ஆள் ஆண்கள் வீட்டுக்கு போகணும், ஆண்கள்ல இருந்து ஒரு ஆள் பெண்கள் வீட்டுக்கு வந்து கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல யார் அனுப்புறதுங்கிறத அவங்க கெஸ் பண்ணி அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. இந்த பேசிக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்குள்ள பேசும்போதும் ஆண்களுக்குள்ள பேசும்போதும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது. ஸோ இதுல பெண்களுக்குள்ள பேசும்போது தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து மறுபடியும் எம்மா நீ ஆரம்பிச்சதுல இருந்து ஏமா இப்படி பண்றாங்கிற மாதிரி ஆரம்பிச்சதுல இருந்து நான் வெளில படுக்கிறேன், நான் உள்ள படுக்கிறேன், அங்க படுக்கிறேன், இங்க படுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு நீ அதை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்க, அவனை நிப்பாட்ட சொல்றாங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வர்சேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில படுத்துக்கிறேன், நான் உள்ள படுத்துக்கிறேன், நான் அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே வார்த்தையா சுனிதா, எம்மா நீ உள்ள படுக்கிற, வெளில படுக்கிற, நடுவுல படுக்கிற, ரோட்ல படுக்கிறாங்களா எங்களுக்கு தேவையில்ல, நீ எங்க படுத்தாலும் நீ போனா அங்க விளையாட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி விட்டாங்க. பிளஸ் என்ன பொறுத்தளவுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஒரு சீசனுக்கு வந்து நான் சொல்வேன், இந்த சீசன்ல சரியான கண்டஸ்டன்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சரியான கண்டஸ்டன்ஸ் கேர்ள்ஸ் டீம்ல வந்து இருந்திருந்தாங்கன்னா ஜாக்லின் பேச்செல்லாம் எடுபடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற இந்த ப்ரோமோ பத்தி கரெக்டாக கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வச்சு